Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 7 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question. Write a Python program using membership and identity operators. Second question. Write a Python program using all operators. So first question, write a Python program using membership and identity operators. So program பாருங்க. First, x variable க்கு ஒரு sequence of values நம்ம assign பண்ணிருக்கோம். அதே மாதிரியே y variable க்கு ஒரு sequence of values assign பண்ணிருக்கோம். So first, membership operator தான் நம்ம access பண்ண போறோம். So condition என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y equal to x. Print 33 in the x. So membership operators அப்படின்றது in not in. அதனால first conditionல நம்ம 33 in x அப்படின்னு செக் பண்றோம். So இந்த sequence of valuesல 33 அப்படின்ற வேல்யூ இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். So இந்த sequence of valuesல நமக்கு 33 அப்படின்றது x variable இருக்கு அப்படின்றதுனால நமக்கு அவுட்புட்ல true அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் print 44 not in the x. 44 not in x. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா not in. அதாவது 44 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு x வேரியபிள்ல இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஆனா 44 வேல்யூ வந்து நமக்கு x வேரியபிள்ல இருக்கு அப்படின்றதுனால இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். பிரிண்ட் ஐடென்டிட்டி x and y சேம். அதாவது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ல நம்ம is not is இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னும் போது x is y. அதாவது இந்த ரெண்டு வேரியபிளுடைய வேல்யூஸும் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய மெமரி லொகேஷன் சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சோ ரெண்டு வேரியபிள்ஸுமே எக்ஸ் ஒய்ன்னு வேற வேறையா இருந்தாலும் இதனுடைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே சேம் மெமரி லொகேஷன் தான். என்ன ரீசனா ரெண்டுத்தினுடைய வேல்யூஸுமே சேமா தான் இருக்கு. அதனால இதனுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிரிண்ட் ஐடென்டிட்டி x and y not same. x is not y. அதாவது x y ரெண்டுத்தினுடைய வேல்யூஸ்னுடைய மெமரி லொகேஷன் சேம் இல்லையா, இட் இஸ் நாட் சேம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். ஆனா இது ரெண்டுத்தினுடைய மெமரி லொகேஷன் அப்படின்றது சேம் மெமரி லொகேஷன் தான் அப்படின்றதுனால நமக்கு இந்த கண்டிஷனுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஸ்டூடெண்ட்ஸ் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர் உங்களுடைய ஃபைல் நேமை சேவ் பண்ணிக்கோங்க. சோ இது நமக்கு 7th லேப் அப்படின்றதுனால 7.lab-7:1.py எக்ஸ்டென்ஷனை மறக்காம கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே எந்த டேட்டு எந்த மந்த் எந்த இயர் செஞ்சோம் அப்படின்றத டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கு 33 in x
ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? 44 not in x false பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது x is y ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? x is not y false பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? சோ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிடலாங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், write a Python program using all operators. சோ நம்ம ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதுவரை என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம இப்ப இந்த ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். சோ a வேரியபிளுக்கு 15ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம், b வேரியபிளுக்கு 3ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். சோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியேஷன். சோ அடிஷனுக்கு பாத்தீங்கன்னா a plus b, சப்ட்ராக்ஷனுக்கு a minus b, மல்டிப்ளிகேஷனுக்கு a asterisk b, டிவிஷனுக்கு float a backslash b, ஃப்ளோர் டிவிஷனுக்கு float a double backslash b, எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு a double asterisk b நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துடுறோம். சரிங்களா? செகண்ட் வந்து கம்பாரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்பரேட்டர். சோ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்னா ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். சோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த கண்டிஷன்ல செக் பண்ணிடுறோம். அடுத்தது தேர்ட் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல லாஜிக்கல் அண்ட், அதுல a greater than b and a less than b ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிடுறோம். செகண்ட் கண்டிஷன்ல லாஜிக்கல் ஆர்ல a greater than b or a less than b செக் பண்றோம். அடுத்தது லாஜிக்கல் நாட்ல நாட் a greater than b and a less than b செக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ல பிட்வைஸ் அண்ட் ஆஃப் a and b செக் பண்ணிக்கிறோம், a and b. அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ல செக் பண்றோம். என்ன அப்படின்னா ஈக்குவல், பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல், ஸ்லாஷ் ஈக்குவல், பெர்சன்டேஜ் ஈக்குவல், டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல். இது எல்லாமே நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல பாக்குறோம். சோ இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம x அப்படின்ற வேரியபிளுக்கு 5ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அடிஷனுக்கு x plus equal to 3 அப்படின்னு கொடுக்கிறோம். சோ இத பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் எல்லாமே பிரிண்ட் ஆகும் பாருங்க. அடுத்தது ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ், அதாவது மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். சோ லிஸ்ட் அப்படின்றதுல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துடுறோம். அதே மாதிரியே லிஸ்ட் 1லயும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துடுறோம். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா membership test for 2 in list 1 is 2 in list. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லிஸ்ட்ல வந்து 2 அப்படின்ற நம்பர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல செக் பண்ணி பார்க்கறோம். செகண்ட் கண்டிஷன்ல membership test for 4 not in list 1 is 4 not in list. செகண்ட் பாத்தீங்கன்னா 4ன்ற வேல்யூ வந்து லிஸ்ட் 1ல இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் 1 சேம். லிஸ்டும் லிஸ்ட் 1ம் சேமான்றத செக் பண்ணி பார்க்கிறோம். அதனால லிஸ்ட் இஸ் லிஸ்ட் 1 அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிறோம். அடுத்தது ஐடென்டிட்டி லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் 1 நாட் சேம். லிஸ்ட் இஸ் நாட் லிஸ்ட் 1. ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் லிஸ்ட் 1 இருக்கக்கூடிய வேல்யூஸும் நாட் சேம்னு அடுத்த கண்டிஷன்ல நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கலாங்களா? நம்மளுடைய கோடிங்ஸை இதை டைப் பண்ணியாச்சு. சோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிங்ஸை டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் போயிட்டு சேவ்ல 7.lang-7 roman 2.py ன்னு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுல ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க.
நமக்கான அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a equal to 15, b equal to 3 கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அடிஷன் a plus b. so 15 plus 3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா. அடுத்தது சப்ராக்ஷன் பாருங்க. 15 minus 3 12. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் a asterisk b. 15 into 3 45 அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா. அடுத்தது டிவிஷன் 15 divided by 3 5.0 நமக்கு டெசிமலோட அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணிருச்சுங்களா. அடுத்தது ஃப்ளோர் டிவிஷன். சோ ஃப்ளோர் டிவிஷன்லயும் நமக்கு வந்து அவுட்புட் பாருங்க ரவுண்ட் வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ 5.0 நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சு. அடுத்தது எக்ஸ்போனன்ஷியேஷன். எக்ஸ்போனன்ஷியேஷன்ல 15 பவர் 3ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு 3375 வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்தது கம்பாரிசன் ஆபரேட்டர்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஸ் a equal to b. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். இஸ் a equal b அப்படின்றது வந்து ஃபால்ஸ். ஏன்னா a வந்து b க்கு ஈக்குவல் வேல்யூ கிடையாது. அதனால நமக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் காமிச்சிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் a not equal b. சோ நாட் ஈக்குவல் கண்டிஷன் செக் பண்றோம். இது வந்து a வேல்யூ வந்து b வேல்யூ விட நாட் ஈக்குவல்ன்றதால நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இஸ் a greater than b. a னுடைய வேல்யூ வந்து b விட கிரேட்டரான்னு செக் பண்றோம். அதனுடைய அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. அடுத்தது இஸ் a less than b. அடுத்ததுல பாத்தீங்கன்னா a வேல்யூ வந்து b விட லெஸ் வேல்யூவான்னு செக் பண்ணி பாக்குறோம். சோ இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். அடுத்தது இஸ் a greater than or equal to b செக் பண்ணி பாக்குறோம். சோ a வேல்யூ வந்து b வேல்யூட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான். அதனால நமக்கு ட்ரூன் அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா. அடுத்தது இஸ் a less than or equal b அப்படின்னு காட்டுது. சோ நமக்கு வந்து a வேல்யூ வந்து b விட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான். அதனால அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு காமிச்சிருச்சுங்களா. சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பாரிசன் ஆபரேட்டர் அப்படின்றது. அடுத்தது லாஜிக்கல் ஆபரேட்டர். சோ லாஜிக்கல் ஆபரேட்டர் a greater than b and a less than b செக் பண்ணி பார்க்கிறோம். a வேல்யூ வந்து b வேல்யூட கிரேட்டஸ்ட் தான். ஆனா நமக்கு வந்து a வேல்யூ b வேல்யூட லோயஸ்ட் கிடையாது. அதனால அவுட்புட் பாருங்க நமக்கு ஃபால்ஸ்னு காட்டுதுங்களா. அடுத்த கண்டிஷன் ஆர் ஆபரேட்டர் செக் பண்றோம். அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சோ இஸ் a greater than b. ஆமா 15 வந்து a விட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான், b விட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான். ஆர் a less than b. சோ நமக்கு இதுல வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றதுனால நமக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா. அடுத்தது லாஜிக்கல் நாட். சோ நாட் ஆபரேட்டர் நம்ம செக் பண்ணும்போது அப்படியே நமக்கு வந்து எது வந்து நமக்கு ஃபால்ஸ் வேல்யூ இருக்கோ அதனுடைய ரிவர்ஸ் ட்ரூ நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா. நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர்ல பிட்வைஸ் அண்ட் a and b செக் பண்றோம். சோ பிட்வைஸ் அண்ட் அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வேல்யூஸுமே வந்து பாசிட்டிவா இருந்தாதான் அதனுடைய வேல்யூனுடைய அவுட்புட் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ அதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா. அடுத்தது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல வந்து நம்ம x equal to 5 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் x ஆஃப்டர் ஆடிங் 3. அதாவது x பிளஸ் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்திருக்கோம். சோ 3 ஆட் பண்ணோடனே நமக்கு வந்து அடிஷன்ல 8ன்னு பிரிண்ட் ஆகுது. சப்ராக்ஷன்ல வந்து 6ன்னு காட்டுது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 24ன்னு காட்டுது. ஏன்னா இங்க ஒவ்வொரு வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் வேல்யூ 2னும் இங்க எக்ஸ் வேல்யூ 4னும் அசைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டிவிஷன்ல வந்து 3ன்னு கொடுத்திருக்கிறதுனால அவுட்புட் வந்து 8.0ன்னு காட்டுதுங்களா. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் மாடுலஸ் வித் 10. ஸோ மாடுலஸ் வேல்யூ வந்து நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8.0 அப்படின்னு காட்டுதுங்களா. அடுத்தது வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப்டர் ஸ்கொயரிங். ஸோ வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்றதுனால இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 64ன்னு இருக்கு. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆபரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரியே
இன்னொன்று லிஸ்ட் ஒன்னுன்றதையும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் தான் செக் பண்றோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 in list அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது லிஸ்ட்ன்ற வேரியபிள்ல வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வேல்யூஸ்ல 2 அப்படின்ற நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதனால நமக்கு அவுட்புட்ல பாருங்க 2 in list 1 is true அப்படின்னு பிரிண்ட் ஆகி காட்டுது. என்ன ரீசன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ண லிஸ்ட்ல 2 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு இருக்கு அப்படின்றதுனால. ஸோ செகண்ட் பாருங்க மெம்பர்ஷிப் டெஸ்ட் 4 not in list 1 கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1ல 4ன்ற வேல்யூ இல்லையா அப்படின்னு செக் பண்றோம். ஆனா நமக்கு வந்து 4ன்ற வேல்யூ லிஸ்ட் 1ல இருக்கு அப்படின்றதுனால நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு காட்டும். சரிங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் 1 சேம். அதாவது லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து சேமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்றதுனால நமக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் 1 நாட் சேம். அதாவது லிஸ்ட் 1 நாட் சேம் அப்படின்னு செக் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்றதுனால நமக்கு வந்து அவுட்புட்ல ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் இது ரெண்டையும் வந்து கோடிங்ஸ் போட்டு ப்ரோக்ராம் வைஸா நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரியே செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்றத ஃபுல்லா ஒரு தடவை வந்து கோடிங்ஸோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட நமக்கு வந்து ஆப்பரேட்டர் செஷன் வந்து தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டெசிஷன் மேக்கிங்கான நியூ செஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸையும் அதே மாதிரி ப்ரீவியஸ் லேபையும் வந்து நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.